இந்த படத்தோட ப்ரொடியூசர் அவருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு. இந்த மாதிரி என்ன டைரக்டர் ராஜசேகர் சார், அவர் தான் இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. எனக்கு ஸ்டோரி நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. நீ பண்ணு, நல்லா பண்ணுன்னு என்கரேஜ் பண்ணியிருக்காரு. அவருக்கு என்னோட தேங்க்ஸ். நல்ல ஸ்கிரிப்டு, இந்த கதை நல்லா இருக்குது. உப்பு தின்னவன் தண்ணி குடிக்கணும், தப்பு பண்ணவன் தண்டனை அனுபவிக்கணுங்கிற அந்த கான்செப்டை வச்சு பண்ணியிருக்காரு. ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸ்க்ரீன் ப்ளே நல்லா இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்கிரிப்டாக இருந்தது. இந்த படத்தில் வாழ்ந்திருக்குன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இதில் இருக்கிறவங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் கேமராமேன் சார் ஒரு கேமரா நல்லா பண்ணியிருக்காரு. அதில் எங்களை அழகாக காமிச்சிருக்காரு. அதுக்கு தேங்க்யூ சார். அப்புறம் இந்த படத்தில் நிறைய லெஜண்ட் ஆர்டிஸ்டெல்லாம் நடிச்சிருக்காங்க. அவங்க கூட எப்படி ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னு ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். பட் அவங்க எல்லாருமே ரொம்ப கூலாக, அவங்க வீட்டில் ஒரு பொண்ணு மாதிரி என்னை நினச்சி எங்கூட ரொம்ப கேஷுவலாக பழகினாங்க. எங்கூட எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கும் தேங்க்ஸ். அர்ஜுன் அண்ணா எனக்கு நிறைய சஜஷன் கொடுத்துருக்காரு. தேங்க்யூ அண்ணா. அப்புறம் அன்பு மயில்சாமி இவ்வளோ ஹீரோ பண்ணியிருக்காரு. அவரோட ஸ்டைலான அந்த டான்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா டான்ஸ் பண்ணியிருக்காரு, நல்லா நடிச்சிருக்காரு. தேங்க்யூ அன்பு. அப்புறம் படக்குழுவினர் எல்லாத்துக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. ஒருத்தர் மரியாதை குறைவாக ஒரு இடத்துல ஒரு இதே மாதிரி விருந்தினராக வந்துட்டு வாயில் வந்தபடி நீங்கள் பேசிட்டு போனீங்கன்னா அடுத்து இந்த சமூகத்தில் சினிமாவில் உள்ளவங்க பேர்லேயே ஒரு தப்பான ஒரு மரியாதை இருக்கிற மாதிரி இருக்குது. அவன் கண்ணாமனான்னு திட்டினா அவன் என்ன நிலையில் இருந்தான்னு தெரியல. அவர் ஃபோன் நம்பரை கொடுங்குறான். எனக்கு அவர் ஃபோன் நம்பர் இங்கே தெரியாது. இல்லைடா அப்படிங்கிறேன். இல்லை நீ இதை கண்டிப்பாக நீ பேசி ஆகணும் நீங்கள் அப்படின்றான். இதெல்லாம் என்ன இது அப்படின்னா, அப்புறம் எனக்கு என்னென்னா மிஸ்கினுக்கு எனக்கு எந்த தொடர்பும் கிடையாது. அவர் ஒரு இயக்குனர். இப்போ சமீபத்தில் எங்கள் பாலாண்ணனுடைய 25வது வருட இதுக்கு கூப்பிட்டு அழைத்திருந்தாங்க. நான் போயிருந்தேன். அப்போ எனக்கு ராம் அறிமுகப்படுத்தி வச்சாப்புல. அப்படி அந்த அளவில் தான் ஒரு தடவை தான் மீட் பண்ணியிருக்கேன். எனக்கு என்னான்னு கேட்டிங்கன்னா, மிஸ்கின் ஒரு இடத்துல பேசிட்டு போகிறாரு. அந்த ஸ்டேஜில் திரு அமீர் இருக்கிறாரு, வெற்றிமாறன் இருக்காரு, லிங்குசாமி இருக்கிறாரு. இப்போ சில பேர் இருக்கிறாங்க. லிங்குசாமி எந்திரிச்சு போயிடுறாரு. இப்போ என்ன ஆக்குறாங்கன்னா, மீடியாக்கள் என்ன நடக்குதுன்னா, யாராக இருந்தாலும் அப்படி தான் புரிஞ்சுக்குவோம். இவர் பேசுகிறார், நகைச்சுவாயும் பேசுகிறாரு. நகைச்சுவை நிறைய பேசினார் அவர். அதுக்கு அவங்க சிரிக்கிறாங்க. ஆனால் அது என்னவா சென்றடைஞ்சிருக்குது அப்படின்னா, இவர் பேசுகின்ற ஆபாசமான விஷயங்களுக்கு அவர்கள் சிரித்தா மாதிரி ஒரு கட்டமைப்பு உருவாயிடுச்சு. உண்மையிலேயே அதுக்கு விளக்கம் அமீர் நேர்த்திக்கு ஒரு நேர்காணலில் கொடுத்துட்ருக்கிறாரு. எங்களுக்கு சீரியஸாகவே வெற்றிமாறன் நானும் எந்திரிச்சு போயிடலான்னு பேசிகிட்டு இருந்தோம். ஒரு இப்போ காணொலியில் வந்திருக்குது. நேற்று இன்டர்வியூ பார்த்தேன் நான். நாங்கள் எந்திரிச்சு போகிறதா இருந்தோம். ஆனால் ஏற்கனவே லிங்குசாமி எந்திரிச்சு போயிட்டார். இப்போ நம்மளும் எந்திரிச்சு போனோன்னா பாய்காட் பண்ணிட்டாங்க. ஆடியோ லான்ச்சில் அவங்களுக்கு ரொம்ப பிரச்சனையாகிடுச்சு, எந்திரிச்சு போயிட்டாங்கங்கிற மாதிரி ஒரு தப்பான ஒரு இது வந்துடும். அதனால் இருந்துட்டு போயிடுவோன்னு சொல்கிறாங்க. அப்போது இங்கே தவறாக பேசுவது மிஸ்கின். வழியாருனா உட்காந்து வேடிக்கை பார்த்தவங்களாம் பிரச்சனை அனுபவிக்கிறாங்க. ஒவ்வொரு இடத்துல போய் சொல்ல முடியுமா? வெற்றிமாறலாம். ஆனால் உண்மையிலேயே நான் பாலுமகேந்திரா சார் உதவியாளர். வெற்றிமாறனும் நானும் ஒன்றா பணிபுரிஞ்சிருக்கோம். வெற்றிமாறன்கிறவர் எப்படிப்பட்டவர், எவ்வளவு புத்தகங்கள் படித்தவர், எவ்வளோ படித்த ஆளுங்கிறது பக்கத்தில் இருந்த எனக்கு நல்லா தெரியும். மிஸ்கின் என்கின்ற நபர் எத்தனை புத்தகங்கள் படித்தாருங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் அவர் எந்த ஆடியோ லான்ச்சுக்கு வந்தாலும் தமிழில் எழுத்தாளர்களே இல்லையா? தமிழில் திரைப்பட இயக்குநர்களே கிடையாதா? சரி, நீங்கள் ரசிச்சுட்டு போங்க. நீங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும் போதே ஒரு முடிவோடு கிளம்புறீங்க. என்னன்னா, இன்னைக்கு யாரை போய் திட்டலாம். இப்போ இது இன்னொரு அசௌகரியம் இருக்குது. ஸ்டேஜில் இவரோட சின்ன வயசு பசங்களாக இருந்துட்டாங்கன்னா அவனுக்கு சந்தோஷப்படுறாங்க. தம்பின்னு கூப்பிட்டா. நார்மலாக அப்படி திரும்பினாலே இவரோட வயசு அதிகமாக இருந்தால் பயப்படுறாங்க. ஐயோ இவன் நம்மளை வாடாப்படான்னு கூப்பிட்டு வந்தாளுன்ட்டு. உண்மையிலே நடக்குது. கொட்டுக்காளின்னு ஒரு படம் உண்மையில் நான் அன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு இன்னொன்று என்னென்னா, மிஸ்கினின் படைப்புகள் மீது எனக்கு எந்த விமர்சனமும் கிடையாது. மிக அற்புதமான ஒரு படைப்பு. அதில் என்ன பிரச்சனையும் எனக்கு கிடையாது. ஆனால் அதில் எடுக்க வேண்டிய பெயரை
நீங்கள் ஏன் வந்து ஒரு இடத்துல பேசி கெடுத்துக்கிறீங்க? நீங்கள் கெடுக்கிறது இல்லாமல் நீங்கள் உட்காந்துருக்கிறத பக்கத்து சீட்டுக்காரர்களாம் ஏன் பிரச்சனையை உண்டு பண்ணுறீங்க? நீங்கள் இதுக்கப்புறம் இப்போ பத்திரிக்கையாளர்களை கொதிச்செழுவுறாங்க. உண்மையிலே நாகரிகங்கிறது இப்போ நானே இங்கே பேசினா கூட சில சமயங்கள் நாகரிகங்கிறது நீங்கள் வந்து வெளியில் வந்து பேசுவீங்க. இது ஒரு நாகரிகத்தை நீங்கள் கடைப்பிடிக்கிறீங்க. ஆனால் அதற்காக நான் பேசுகிற எல்லா வார்த்தைகளுக்கும் உங்களுக்கு சம்மதமாக இருக்குன்னு நான் நினச்சேன்னா நான் என்னை விட ஒரு முட்டாள் வேறு யாருமே கிடையாது. இப்போது இன்னொன்று சொல்கிறேன். உலகத்தில் உள்ள எல்லா புத்தகத்தையும் படித்து நான் அன்பை போதிச்சுன்னு லாஸ்ட்டாக பேசுகிறேன். திருக்குறள் படிச்சிருக்கியா நீ? திருக்குறள்னு ஒன்று தமிழ்நாட்டில் இங்கே இருக்கிற இந்திய பிரதமரே திருக்குறளின் பெருமையை பற்றி வெளிநாடுகளில் பேசுகிறாரு. இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தவங்களும் தமிழ்நாட்டின் கௌரவமாக இருக்குது, திருக்குறளாக இருக்குது. அதில் ஒருத்தர் தான் இசைஞானி இளையராஜா. நீ இளையராஜாவை வந்து அவர் இசை பேரரசு. அதுக்கும் மேலே இந்த நூற்றாண்டிலேயே இந்த உலகத்தை, இந்த தமிழ்நாட்டை இவரை போல ஒருத்தன் மக்களை மகிழ்ச்சிய கலைஞன் கிடையவே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் இசைஞானி ஒருத்தர் பிறக்கும் போது தாலாட்டு சாவர வரைக்கும் ஒன்று நீங்கள் உங்களை மாதிரி ஆட்கள் வந்து பிபி ஏற்றுற மாதிரி ஏதாவது பேசிட்டு போகிறீங்க. அவர் ஒரு டாக்டரு. அவ்வளோ விஷயங்கள் அவர் வந்து இன்றைக்கி வந்து அவர் இல்லைன்னா நிறைய சேனல் கிடையாது, எஃப்எம் கிடையாது. அவ்வளோ பெரிய மனிதன். நீ போகிற போக்கில் வந்து அங்கேருந்து வந்து அவன் இளையராஜன் என்ன சைடிஸ் அவர் உனக்கு எப்படி நீ பேசலாம் அதை? அப்போது நீ திட்டுற. இன்னொன்று கேட்கலாம், நான் வந்து அவர் மேலே அவ்வளோ மரியாதை வச்சுருக்கிறேன், அவர் காலை போய் முத்தமிடுவேன்லாம் பேசுகிறீங்க. ஓகே, அந்த மரியாதைக்கு நீங்கள் கொடுக்குற விளையாது. இப்படி தான் பேசுவீங்களா ஒரு பொது நாகரிகம் எடுத்து மேடையில்? அதே மாதிரி கொட்டுக்காளி மேடையில் அந்த படத்தில் வந்துங்க அவ்வளவு அருமையாக இருக்குதுன்னு சொல்லி அவ்வளோ விஷயங்கள் கொட்டுக்காளியை பற்றி எல்லாரும் இயக்குனரும் பேசுகிறாங்க. நீ உதாரணத்துக்கு என்ன சீனை சொல்கிற? எந்த சீனை நீ சூரிய நடிப்பில் நடித்ததில் பிடிச்சதுக்குன்னு சொல்கிற? என்ன சொல்கிற நீன்னா மறுநாளே இது பரபரப்பாகணும்னு நீ நினைக்கிற. அதுக்காக எல்லோரும் முகம் சுளிக்கிற மாதிரி விஷயத்த சொல்கிற. இது எப்படி சரி? ஒரு மேடையில் வந்து நீ பேசுகிறது எல்லா மனிதர்களும் வந்து நீங்கள் மேடையில் இங்கே இருக்கிறவங்களுக்கு கிடையாதுங்க, இது கிடையாது. இன்னைக்கு யூடியூப் உலகம் பூரா போயிடுச்சு. நீ எது பேசுனாலும் உலகம் பூரா பார்க்குறான். அப்போ உலகம் பூரா உள்ளவங்க நீங்கள் தனியாக திரையுலகம் ஏன் எய்த்து கேள்வி கேட்குறன்னு வேறு யூடியூப்பில் நிறைய பேர் பேசுகிறாங்க. நான் இப்போ திரையுலகை சார்ந்தவர் தான். நேற்று அருள்தாஸ் அவர் வந்து பேசினார். அதை ஒரு தொடர்ச்சி நான் இன்றைக்கி இயக்குனர் அவர் ஜாதியிலேருந்தே நான் பேசுகிறேன். இதை வன்மையாக இந்த மாதிரி எந்த இடத்துலையும் போய் இவர் இந்த மாதிரி பேசக்கூடாது. பேசி இப்போ என்ன இவர் பேசிட்டு போயிடாருங்க, நம்மளை வந்து வாழ்வாழ்வாழ்னு கத்துறானுங்க. நீங்கள் என்ன அப்படி இருக்கு? எனக்கு தெரிஞ்சு இவர் பேசுனதுக்கப்புறம் 15 ஃபோன் நான் அட்டன் பண்ணியிருக்கேன் ஊரில் இருந்து. என்னென்னா அவங்களுக்கு தெரிஞ்சு சினிமாக்காரவங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச சினிமாக்காரங்க தானே அதை புலம்புவாங்க. நீங்கள் வந்து நார்மலாக ஒரு இடத்துல வந்து நீங்கள் பேசிட்டு போயிடுறீங்க. ஆனால் அது எவ்வளோ பெரிய விஷயங்கள் எல்லாம் வந்து இது பண்ணுறீங்க. இன்னொன்று, நீங்கள் முன்னாடியே தயாரிச்சுட்டு வந்து தான் பேசுகிறீங்க. நீங்கள் சாதாரணமாக கிடையாது. ஏன்னா வாழைன்னு ஒரு படத்துக்காக நாங்கள் ஒரு 3 நாள் உட்காந்து அசிஸ்டண்ட்டோடு உட்காந்து தயார் பண்ணி 3 பக்கம் அறிக்கை தயார் பண்ணோம் வரும் உங்களுக்குன்னு அவர் ஸ்டேஜ்லேயே பேசுகிறாரு. அப்போ வாழைன்னு ஒன்று பேச வரும்போது இந்த ஸ்டேஜ்லேயே வந்து நீங்கள் என்னென்ன பேச போகிறீங்க தயாரித்து நண்பரோடு இது பண்ணிட்டு வரும்போது அந்த குணா படத்தில் வர மாதிரி மானே பேனே பொண்ணுவானே போட்டுக்கிற மாதிரி அங்கங்கே எங்கெங்கெல்லாம் ஆபாசமாக பேசலான்னு சொல்லிவிட்டு நீங்கள் தயாரிச்சுட்டு வந்து பேசுகிறீங்க. இது மிகவும் மோசமானது. தமிழில் எவ்வளோ நல்ல படம் வளர்ந்தா அதை விட்டுட்டு ஃபாரின் ரைட்டர்ஸ்லாம் இருக்கிறது மட்டுமே நீங்கள் பேசுகிறீங்க. இதெல்லாம் என்ன கதை? உங்களை கவனிக்கிற மாதிரி தான் படம் பண்ணுறீங்களே, உங்களுக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு ஸ்டேஜில் வேறு பேசி எங்கள் மானத்தை வாங்குறீங்க? தயவு செய்து தம்பி மிஸ்கின், நீங்கள் எல்லாருக்கும் அண்ணனாக இருந்து தம்பி ஆகிற நான் உங்களை சொல்கிறேன். ஏன்னா உங்களுக்கு அடிப்படை நாகரிகம் தெரியலங்கிறதுனால எனக்கு நீங்கள் தம்பி தான். தம்பி மிஸ்கின், இனிமேல் எந்த ஸ்டேஜுக்கு போனாலும் தயவு செய்து நாவை அடக்குங்கள், சாதாரணமாக பேசுங்க. இந்த இன்னொன்று விஷயம், வலைபேச்சுன்னு ஒரு இதில் அந்த நண்பர் 25 வருஷம் நண்பர், இவர் எப்போல்லாம் இவர் ஸ்டேஜில் பேசுகிறோ அடுத்த நாளே அநாகரமே பேசக்கூடாதுன்னு வலையுள்ள பேசிக்கிட்டே இருக்கிறாரு. விஸ்மி எல்லா இடத்துலையும் உட்காந்து பேசுகிறாரு. இந்த மாதிரி 4-5 பேர் வந்து வலையுள்ள பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. நிச்சயமாக அவருக்கு தெரியாமல் இருக்காது. இன்னொன்று, இங்கே பேசுகிறதுக்கு அமீர் சொல்கிறாரு ரஞ்சித் எனக்கு ஃபோன் பண்ணி வருத்தப்பட்டாருங்கிறாரு. இப்போ இவரை அழைச்சிட்டு அவர் எல்லா இடத்துலையும் மன்னிப்பு கேட்டுன்னு தெரியணுமா? தயவு செய்து தம்பி மிஸ்கின் இனிமே இந்த மாதிரி எந்த ஸ்டேஜ்லையும் போய் பேசாதீங்க. நன்றி, வணக்கம். இல்லை என்ன பிரச்சனை எனக்கு பழின்னு தெரிகிறது. இது ஒரு சின்ன முதலீட்டு படமாக இருந்தால் கூட இதில் இயக்குனராகட்டும் அந்த ஒளிப்பாதலாம் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கிறாரு. இன்னும் சிறப்பாக சொல்லணும்னா டக்குன்னு எனக்கு மனசில் விழுகிறது அன்பு தான்.
ஒரு நல்ல ஹீரோக்குரிய அழகு, இளமை எல்லாம் இருக்குது. அவர்கிட்ட கூட சொன்னேன், நீ தம்பி நான்லாம் 43வது வயசில் போய் ஜிம்னாஸ்டிக் கற்றுக்கிட்டேன். நீ எல்லாம் நல்ல ஜிம்னாஸ்டிக் கற்றுக்க, உடம்பு இன்னும் வளமையாக்கிக்க, இறுகிக்க, நல்லா ஒரு இதை பண்ணிக்கிட்டீங்கன்னா நீ ஒரு பெரிய ரவுண்டு வர்றக்கூடிய வாய்ப்பு உனக்கு நிச்சயமாக இருக்குது. எனக்கு மனதில் படுறதை சொல்கிறேன். ஏன்னா நிறையா ஃபங்க்ஷன்லாம் நான் அட்டன் பண்ணுறேன், பார்க்குறேன். எங்களுக்கு ஆர்டிஸ்ட்டை பார்க்கும்போது தெரியும், என்னடா இப்படி அப்படிலாம் இருக்கும். ஆனால் திறமைகள் வந்து எல்லாரும் வெளியே கொண்டு வந்துடும். நீங்கள் பிரபுதேவா எடுத்தீங்கன்னா ஆரம்பத்தில் இவர் ஒரு ஹீரோவான்னு சொன்னாங்க. ஆனால் அவருடைய அந்த நடன திறமை இருக்குது பாருங்கள், அவர் எங்கேயோ கொண்டு வந்துச்சு. அதே மாதிரி நான் கிங்காங் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதெல்லாம் அவன் அந்த சின்ன வயசுலேயே பெல்ட் அடிப்பான். இன்றைக்கி எனக்கு கூட சொந்த வீடு கிடையாது, ஆனால் அவன் சொந்த வீடு வாங்கியிருக்கிறான். ஏன்னா கஷ்டப்பட்டு உழைச்சி வாங்கியிருக்கிறான். அதே போல் இன்னொன்று நான் சொல்லணும்னா, இங்கே வந்து நம்ம மியூசிக் டைரக்டர் சசிகுமார் வந்து பேச முடியாமல் திணறினார். அவர் ஏன் திணறினாங்கிறது எனக்கு நல்லா தெரியும். எனக்கு ரொம்ப வேண்டிய ஃப்ரெண்டு, ரொம்ப நாள் பழக்கம். ஏன்னா அவருடைய போராட்டமெல்லாம் மிக கடினமானது. இப்போ நாங்கள்லாம் எடுத்த உடனே யாருன்னு படத்தில் கிளிக் ஆகிட்டோம். எல்லாம் அப்புறம் ஊரை தெரிஞ்சிட்ட எல்லாமே சில்வர் ஜூபிலி படம் தான். இப்போ நான் இந்த 40 வருஷமாக போராடினா கூட நான் இன்னும் வந்து ஒரு நோன் ஃபிகராக அந்த யார் படத்தில் வந்து இன்றைக்கி ஒரு அசோசியேட்டாக 10-15 வருஷமாக தலைவர் செயலர்னு அப்படியே போயிட்டுருக்குது. அதாவது சினிமா துறையில் நின்றுக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் எத்தனையோ பேர் திறமை இல்லாதவர்கள், சரியாக கணிக்க தெரியாதவங்கெல்லாம் தவறி விழுந்து இந்த பணம் உள்ளவங்க பணம் இல்லாதவங்க வந்து தவறி போயிட்டாங்க. அது காரணம் நம்முடைய கணிக்க தெரியாது தான். தவறுகளை நிறையா செஞ்சிடறோம். அதே மாதிரி தம்பி அர்ஜுன் தாஸா ஏன்னா எனக்கு ரொம்ப ஆக்டிங் தர ரொம்ப நல்லா இருக்குது. ரியாக்ஷன்லாம் அற்புதமாக இருக்குது. யார் இதுன்னு கேட்டேன் நான், இந்த பையன் யாருன்னு கேட்டேன் நான். ஏன்னா அப்போ தான் சொன்னாங்க, இல்லை புதுசு, இப்போ நிறையா படத்தில் நடிக்கிறாரு அப்படின்னு. ஏன்னா ரொம்ப அவருக்கும் ஒரு வளமையான காலம் இருக்குது. ஏன்னா சினிமாவில் திறமை இருந்தால் போதும், அழகு ரெண்டாவது தான். ஆனால் ஹீரோங்கிறதுக்கெலாம் ரொம்ப அழகும் வேணும். எப்படி நம்ம அழகான ஒரு ஹீரோயினி இளைஞர்கள் மற்றவங்களாம் நேசிக்கிறாங்களோ, அதே மாதிரி பெண்களும் ஒரு அழகான இளைஞனை நேசிக்க தான் செய்வாங்க. அது தவறு இல்லை. ஏன்னா அது மாதிரி நீ உன்னை நல்லா வளப்படுத்திக்கிட்டா கண்டிப்பாக உனக்கு பெரிய இடம் இருக்குது. என்னை பார்க்கும்போது தோணுது எனக்கு மனசுக்குள்ளே. என்ன ஒரு சின்ன இது இருக்குது. இதெல்லாம் தாண்டி நம்ம தயாரிப்பாளர் உங்களுக்கு தோள் கொடுத்து தூக்கி நிப்பாட்டி இருக்கிறாரு. கடைசியாக உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறது, நீங்கள் என்ன தான் படம் எடுத்தாலும் எவ்வளோ தான் கஷ்டப்பட்டாலும் அந்த ரிலீஸுங்கிறது ஒரு பெரிய ஒரு சிக்கலான ஒன்று. அந்த ரிலீஸுங்கிறது வந்து இப்போ நான் டிஸ்ட்ரிபியூட்டர் சங்க செயலாளராக இருக்கனால எனக்கு நேற்று ரிலீஸ் ஆன படங்கள்லாம் என்ன ரெவன்யூ பண்ணியிருக்கு, எந்த ஊரில் என்ன பண்ணியிருக்குன்னு நல்லா தெரியும் எனக்கு. இப்போ ஒரு குடும்பஸ்தன் வந்தது நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கு நிறையா மீடியாஸில் சப்போர்ட் இருந்தது. அப்போ கூட ஓப்பனிங் கம்மியாக தான் இருக்குது. சில மல்டிப்ளெக்ஸில் ஒரு 5 தியேட்டர் சிட்டியில் வந்து நல்ல மல்டிப்ளெக்ஸ், அதில் எந்த படம் போட்டாலும் கொஞ்சம் நல்லா போகும். அதில் நல்லா போகுது. மற்ற ஊருங்களெல்லாம் ஓப்பனிங் கம்மியாக இருந்தது. இன்றைக்கி சாட்டர்டே, இன்றைக்கி அது எப்படி இருக்குன்னு தெரியணும். இதுக்கு அடுத்து மண்டே தான் அதோடைய விதி இருக்குது. மற்ற படங்கள்லாம் சொல்கிற அளவுக்கு இல்லை. இன்னும் அதோடைய ரெவன்யூ என்னங்கிறது மண்டே தான் நமக்கு நல்லா தெரியும். அதனால் எல்லா தியேட்டர்களும் கண்ட தியேட்டரில் போட்டு பிரயோஜனம் இல்லை. நீங்கள் கூட பார்த்து எவ்வளவு கம்மியாக தியேட்டர் போகிறீங்களோ அவ்வளோ நல்லது. ஒரு ஷோ போட்டால் கூட போதும். நல்ல தியேட்டரில் உங்களுக்கு ஒரு ஷோ கிடைச்சா கூட போதும். அந்த ஜனங்க பார்த்து நல்லா இருக்குதுன்னா அவங்க தியேட்டருக்காரங்களே உங்களை வந்து மேற்கொண்டு போட்டுக்கிடுவாங்க. இந்த மலையாள படம் அஜ்மல் பாய்ஸா அதெல்லாம் வந்தது பாருங்கள், அதெல்லாம் ஒரு ஷோ தான் போட்டாங்க. ஆனால் 2வது ஷோ அதுக்கு கூட மீடியா சப்போர்ட்டு நல்லா இருந்ததுனால அந்த படமும் நல்லா இருந்துச்சு. அவங்களும் மீடியாவில் நல்லா எழுதுனால கடை பெரிய ரெவன்யூ பண்ணிடுச்சு. ஒரு மலையாள படத்துக்கு அந்த அங்கே உள்ள ரிலீஸ் ஈக்குவலாக இங்கே பண்ணிடுச்சு. அதனால் நல்ல படங்கள் ஓடிடுங்க. நம்ம வந்து மற்றவங்களுக்கு குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. சின்ன படம் கிடைக்கல, பெரிய படம் கிடைக்கலன்னா இப்போ சொல்லப்போனால் நான் பேர் சொல்ல விரும்பலை. நேற்று சிங்கிள் தியேட்டர்னு சொல்லுவாங்க. ஏன்னா மல்டிப்ளெக்ஸ் இல்லாமல் சிங்கிள் தியேட்டர்னால் நிறையா படங்கள் ஷோ இல்லை, படம் பார்க்குறதுக்கு ஆள் வரல. அப்போ தியேட்டருக்காரங்களை போய் குறை சொல்லி என்ன பிரயோஜனம்? என்ன எங்களுக்கு தியேட்டரே கொடுக்க மாட்டேன்றீங்கன்னு சொல்லி அது பிரயோஜனம் இல்லை. ஆனால் அதுக்கும் வழி இருக்குது. மல்டிப்ளெக்ஸ்லாம் 30 டிக்கெட்டு 40 டிக்கெட்டு 50 டிக்கெட்டு வாங்க சொல்கிறாங்க. ஏன்னா அதெல்லாம் பெரிய மெயின்டெனன்ஸ் உள்ள தியேட்டருங்க. அது மாதிரி வாங்கி நம்ம அதுக்கு ஒரு ஃபண்டை நம்ம வச்சுக்க வேண்டிய இன்றைக்கி காலகட்டங்கள் அப்படி தான் இருக்குது.